ஜோசப் விஜய் ஆட்சியில் கிறிஸ்துவ ஆட்சியை தமிழகத்தை கிறிஸ்துவ நாடாக மாற்றுவோம்னா அங்கங்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. முதலமைச்சர் கிறிஸ்துவர், சபாநாயகர் கிறிஸ்துவர், நிதியமைச்சர் கிறிஸ்துவர், ஐடி துறை அமைச்சர் ராம்குமார் கிறிஸ்துவர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிறிஸ்துவர். இது தவிர இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பெர்னாண்டோ கிறிஸ்துவர், வன்னியரசு போன்றவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்கதான் சார் மெஜாரிட்டி. இதெல்லாம் தமிழ்ல எவ்வளவு படிச்சாலும் கிடையாது அப்படின்னாரு. இதுதான் இந்த கடைசி வார்த்தை தவிர நடுவுல கிறிஸ்டியன் சொன்னது கூட விட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. பட் தமிழ்ல கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க. இதுக்கு திமுக காரனுக்கு ரோஷமோ மானமோ வரவில்லை. திரு திருமாவளவன் இந்த புலவர் தெய்வநாயகம் படியாக இந்த திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர் என்கிறார் அப்படின்னு பேசினார். சோ இது முழுக்க முழுக்க மதவாத அரசியலின் உச்சக்கட்டம். நான் பான் கிறிஸ்டியன், நீ பொண்டாட்டிக்காக மதம் மாறிய லவ் குருசேட்ல மாட்டினவன் அப்படின்னு கிட்டத்தட்ட மரிய வில்சன் சொல்லி இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சார், எல்லா மதங்களும் மக்களை ஒழுங்குபடுத்த மனிதனால் உருவாக்கப்பட்டது, என் மதம் மட்டுமே உண்மை, நீ மதம் மாறாட்டி நரகத்துக்கு போவ, விக்கிரகத்தை வழிபட்டா பாவம், வேசித்தனம், இப்படி எல்லாம் பேசுறதே பைத்தியக்காரத்தனத்தின் உச்சக்கட்டம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் தமிழில் பட்ஜெட் அறிக்கையை படிக்கவே முடியாமல், அதற்கு காரணமாக அவர் ஒரு பான் கிறிஸ்டியன், கிறிஸ்துவராக பிறந்தார், அதனால அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மொழி அதுதான் அப்படின்னாரு. ஏற்கனவே சபாநாயகர் ஆரம்பத்திலேருந்தே அடிக்கடி பைபிளை கோட் பண்றாரு. ஒரு மாதிரி அது இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கா, ஒரு மத பிரசங்க மாதிரி இருக்கே சட்டசபா? இல்ல, முதல் விஷயம், இன்னைக்கு பெரும்பாலானோர் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வர்றப்ப தமிழை வேகமா படிக்கிறதுல கஷ்டம் இருக்கு. சோ மரிய வில்சன் அந்த மாதிரி ஒரு சொல்லி இருந்தால் தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால், என்னுடைய நினைவு சரின்னு சொன்னால் 2016 வருஷம் ஜெயிச்ச உடனே பட்ஜெட் அப்ப 2 திமுக புதிய எம்எல்ஏக்கள், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், டிஆர்பி ராஜா அண்ட் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட்டுக்கு ஜெயலலிதாக்கு பதில் சொல்றப்ப தமிழ்ல ஆரம்பிச்சுட்டு முடியாம இங்கிலீஷ்க்கு போனாங்க. ஸோ தென் ஜெயலலிதா ஹேண்டில் பண்ணாங்க, கொஞ்சம் மாஃபோய் பாண்டியராஜன் ஹெல்ப் பண்ணார். ஸோ இது முடிஞ்ச உடனே எனக்கு தமிழ் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதிமுகவில் நீலோஃபர் கபீர்னு சொல்லிட்டு முஸ்லிம் பெண்மணி அவங்க உருதுல பேசினாங்க. அதே மாதிரி ஒசூரோ தளியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு தெலுங்குல பேசினாங்க. அவங்களுக்கு அந்தந்த மொழியிலேயே ஜெயலலிதா பதில் கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ் தெரியவில்லை அல்லது வேகமாக படிக்க முடியவில்லைன்னா தப்பு கிடையாது. ஆனால் அதை ரொம்ப ரொம்ப டீசென்டாக கடையநல்லூரை சேர்ந்த மதிமுகவை சேர்ந்து பட் உதயசூரியன்ல வெற்றி பெற்ற எம்எல்ஏ, நான் உங்களை குற்றம் சொல்லணும்னு சொல்லல, ஒரு விதத்துல நீங்க எங்க ஊர் மாப்பிள்ள, நீங்க ஆங்கிலத்தில் நல்ல புலமை கொண்டிருக்கலாம், ஆனால் தமிழ் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது அப்படின்னாரு. இதுக்கு என்ன நீங்க உருவ கேலி பண்றீங்களா? இதுதான் என் தமிழ், இதுதான் என் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு மொழி, அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி, இது பைபிள் மொழி, இதை நான் கத்திருக்கேன், ஐம் பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தமிழ்ல எவ்வளவு படிச்சாலும் கிடையாது அப்படின்னாரு. இதுதான் இந்த கடைசி வார்த்தை தவிர நடுவுல கிறிஸ்டியன் சொன்னது கூட விட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. பட் தமிழ்ல கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க. இதுக்கு திமுக காரனுக்கு ரோஷமோ மானமோ வரவில்லை. தமிழ்ல இல்லாத அன்போ எதுவுமோ உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது. அன்பு என்பது இந்தியத்தின் சிந்தனை. மற்றவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கறதான் இந்திய இது விருந்தினர் இது வெளி. அப்படி இருக்கிறப்ப தமிழ்ல இது கிடையாதுன்னு சொன்னதை இவர்கள் மறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், இவர் முடிச்ச அடுத்த செகண்டே
உட்காந்து சபாநாயகரை இது பண்ணிட்டார். இவர் கோபத்துல மைக்க வேற தட்டி விட்டார். சபாநாயகர் நிதானம், அவர் அப்படி சொல்லலன்னு ஏதோ சொன்னால் அவர் இன்னும் ஏதோ சொல்ல அவரை அமைதிப்படுத்தி செங்கோட்டையன் உட்கார வச்சார். சோ இதன் பிறகு திமுகவின் ஏவவேலு எழுந்து, இல்ல அவர் எனக்கு நெருங்கின பழக்கம் உண்டு, அவர் சாதாரணமானவர், ஏதோ கொஞ்சம் இது பண்ணிட்டாருன்னு அவருக்கு சாதகமாக பேசினார். அது ஒரு ஆச்சரியம் இருக்கு சார். திமுக காரங்க ஏவாவேலு சரியா எதிர்க்கல, உதயநிதிக்கு ஆதரவா சட்டமன்றத்துல செயல்படல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நம்ம அதுக்கு வருவோம். பட் இதை நீங்க சொல்லி முடிங்க. அதுக்கு இன்னொரு பகுதி என்னன்னா, இவரும் தெலுங்கர் அவரும் தெலுங்கர், ஒரே ஜாதிங்களா இன்னொன்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஜாதிக்குள்ளேயே போக வேண்டாம். இப்ப முதல் கேள்வி, தமிழ் வேகமா பேச தெரியலன்னா ஸ்டாலினாலேயே தமிழை படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. துண்டு சீட்டை வச்சுட்டு தப்பு தப்பா படிப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் சொன்ன பதில் ஒண்ணு, நான் அன்பு, அமைதி, இரக்கம். சார், இரக்கம்னா என்ன சார்? ஏழைகளுக்கு உதவி செய்வது சார். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பில்லை திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தார்கள். இப்ப நான் பல்லாவரத்துல இருக்கேன், இல்ல குரோம்பேட்ல இருக்கேன், இல்ல திருநீர்மலை கிட்ட இருக்கேன். அங்க பக்கத்துல பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல. என் குழந்தைய ஒரு ஏழை சேர்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, தினம் 4 கிலோமீட்டர் அனுப்ப முடியாதுன்னா பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல 25% சீட்டை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஏழை பிள்ளைகளுடைய 75% மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துரும் இப்படின்னு கொண்டு வந்த பொழுது, கிறிஸ்துவ சர்ச், அதிலும் சாந்தோம் கத்தோலிக்க சர்ச்சும் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டு இது மைனாரிட்டிகள் உரிமையை எதிர்ப்பது அப்படின்னு ஆர்டிகல் 25, 26 கொடுத்து எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க. நாங்கள் ஏழைகள் மீது இரக்கம் சிறிதும் காட்ட மாட்டோம், ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது கிறிஸ்தவர் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ரைட் டு எஜுகேஷன்ல எக்ஸம்ஷன், இதுல தேசிய குழந்தைகள் ஆணையம் படியாக ஆண்டுக்கு 2500 கோடி கிறிஸ்தவ சர்ச் கல்வி மாஃபியாக்கள் இதனால் லாபம் அடைகிறார்கள். அடுத்தது, பட்டியல் ஜாதியை சேர்ந்த மாறியவர்கள், அவர்களை பட்டியல் சொல்றதே தவறு, முன்னால் பட்டியல் ஜாதியில் இருந்துட்டு எஸ்சியாக இருந்து விட்டு கிறிஸ்தவர் ஆனவர்கள் தியாலஜில மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு தே ஆர் குவாலிஃபைட் டு பிகம் பிஷப்ஸ். கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமானவர்களில் விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு கூட பிஷப் ப்ரமோஷன் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலித் கிறிஸ்தவர் அமைப்புங்கிறவர் கொடுத்த பேட்டி தமிழ் இதுல தலித் தந்தி டிவில இன்னைக்கும் இருக்கு. சோ அப்ப இரக்கம் எங்க இருந்து வந்துட்டு. அடுத்தது அமைதி. இயேசு என்ன சார் சொன்னாரு? நான் இந்த பூமியில் அமைதியை கொண்டு வரவில்லை, இந்த பூமியில் நெருப்பை போட வந்தேன், அது இப்பொழுதே எரிந்து கொண்டு தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது லூக்கால இருக்கு. இதோட ஆல்டர்னேட்டா மத்தேயுல பாத்தீங்கன்னா, நான் அமைதியை கொண்டு வரவில்லை, பிரிவினையே கொண்டு வந்தேன், அப்பாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் மகனுக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை மூட்ட வந்தேன்னு இருக்கு. இதுக்கு தியாலஜிக்கலா அவங்க வேற ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் தீஸ் ஆர் த பிளெயின் வேர்ட்ஸ் இன் பைபிள். இதுக்கு அடுத்ததாக எனக்கு பைபிள் படிக்க தூண்டியதே தமிழை அழிப்பதற்காக திருக்குறள் தமிழ் கிறிஸ்தவ நூல்னு சொல்லிட்டு 1969 கருணாநிதியின் துணையோடு திருவள்ளுவர் கிறிஸ்துவரான 1983 திருக்குறள் விவிலியம் சைவ சித்தாந்தம்ங்கிற ஒரு புத்தகத்தை நான் 90களில் படிச்சுட்டு அதுல இருந்து பைபிளுக்கு வந்தேன். ஈவன் 2023 போன ஆட்சியின் போது அதே தெய்வநாயகம் திருக்குறள் புதிய உரைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதியதிலிருந்து கருணாநிதி, பாரதிதாசன் உட்பட எல்லார் உரையும் தப்பு, இதுதான் கரெக்ட் உரை அப்படின்னு ஒன்னு ரிலீஸ் பண்ண, அதுல திருமாவளவன் இந்த புலவர் தெய்வநாயகம் படியாக திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர் என்கிறார் அப்படின்னு பேசினார். சோ இதை தவிர சென்ட் ஜோசப் காலேஜ்ல தமிழ் இலக்கியங்களில் பெண்ணடிமை சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புன்னு ஒரு 25 தலைப்பு, தொல்காப்பியத்தில் பெண்ணடிமை திணை, புறநானூறில் இப்படின்னு. இதற்கு ஆல்டர்னேட்டாக நம்ம தமிழர்கள், ஏண்டா நீ தமிழ் இலக்கியத்தை சொல்ற, அவர் சொல்ல பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பெண்ணடிமை சிந்தனை, தோராவில் சிந்தனை, தேம்பாவனியில், இப்படி அவங்க புத்தகமா போட்ட உடனே அதன் பிறகு அன்றைய கல்வி அமைச்சர் மாஃபோய் பாண்டியராஜன் பேசி கேன்சல் ஆச்சு. லயலா கல்லூரியில் பாரத மாதாவை இழிவு செய்யும்படி கார்ட்டூன் போட்டு வழக்கு வரும்னு மன்னிப்பு கேட்டு நீக்கினார். சோ அவர்களிடம் பண்பாடுங்கிறது இல்லை, இவரும் பண்பாடற்று பேசினாருங்கிறது தெரியும். சோ பிரச்சனை என்னன்னா, இதுல ஆக்சுவல் அரசியல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்.
திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் சொன்னாரு? என் மனைவி கிறிஸ்துவர் அப்படின்னு. அதை கேட்டால் தமிழர்களுக்கு வயிறு எரியும். ஐ மீன் அவர் சொன்ன வார்த்தை. சங்கிகள்னா சங்க தமிழர் படியான வாழ்வு முடியும் சங்க தமிழர்கள். இப்ப அவருடைய மனைவி பிறப்பால் கிறிஸ்தவர், அவருடைய தாத்தா ஞானமுத்துன்னு சொல்லிட்டு ஈரோட்டு சிஎஸ்ஐ பிஷப்பா இருந்தவர். ஆனால் அவர் திருமணம் இந்து முறைப்படிதான் நடந்தது. இப்ப இதை சுட்டி காட்டி நீ பொண்டாட்டி பேர்ல ஒளிஞ்சுக்காத, நாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் முழுமையா எங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணாரு. ஏன்னா அதற்கு முந்தைய நாள் தான் இந்த பிஷப்புகள் எல்லாம் போய் ஸ்டாலினை சந்தித்து எஃப்சிஆர்ஏ பில்லை நீங்க எதிர்க்கணும். ஏன்னா தாவேகாட்ட எம்பி கிடையாது, சோ திமுக 23 எம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு தாவேகா தரப்பில் பிஷப்புகள்கிட்ட போய் இங்கேயும் சந்திச்சாங்க. சோ இது முழுக்க மதவாத அரசியலின் உச்சக்கட்டம். கிறிஸ்தவ ஓட்டுக்களை வாங்கறதுக்கு நான் பான் கிறிஸ்டியன், நீ பொண்டாட்டிக்காக மதம் மாறிய லவ் குருசேட்ல மாட்டினவன் அப்படின்னு கிட்டத்தட்ட மரிய வில்சன் சொல்லி இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது திரு விஜய் அவர்களும் பான் கிறிஸ்டியனாங்கிறது சந்தேகம். அவருடைய தந்தையார், அவருடைய அவர் கிறிஸ்டியனாக 2வது 3வது தலைமுறை. ஆனால் தாயார் ஒரு ஹிந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். திருமணம் பொதுவாகத்தான் நடந்தது. திருமணத்தப்போது மதம் மாறவில்லை. அப்ப இன்னும் சொல்ல போனால் இவர் பிறந்த பொழுது இவருடைய தந்தை ஒரு சாதாரண உதவி இயக்குனர், இவங்க அம்மா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மியூசிஷியன் ஃபேமிலி, இவருடைய மாமா மோகன், நடிகர் மோகனுக்கு டப்பிங் குரல் கொடுத்தவர், அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால அப்போ இவரை வற்புறுத்த முடியல. இவருக்கு 4 வயசு இருக்கிறப்ப இது சட்டம் ஒரு இருட்டரை சக்சஸ் ஆனவுன்னா மனைவியை கட்டாயப்படுத்தி மனைவியும் விஜயும் கிறிஸ்துவராக மதம் மாற்றப்பட்டார்கள். ஸோ பான் கிறிஸ்டியன் திரு மரிய வில்சன் சொன்னது ஜோசப்பையும் குத்துறாரான்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் அதை எல்லாத்தையும் நம்ம கடந்துடலாம். இது ஒரு செல்ஃப் ப்ரைட். என்ன கேட்டா என் மதம் தான் கரெக்ட்னு சொல்றது. மதம் என்பது ஒரு சட்டை மாதிரி. அதே தப்பு இல்லையா சார்? சட்டமன்றத்துல உட்கார்ந்து இவ்வளவு மத விஷயங்கள் பேசலாமா? மதத்துக்கு அப்பாற்பட்டது தானே சார் சட்டமன்றம். இல்ல அது மாத்திரம் இல்ல, ஐ மீன் இன்னும் 2 நாள் அன்னைக்கு காலையில இவர் இதை பேசுவதற்கு முன்னால் காலையில இது இந்த தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அன்னைக்கு சாயந்தரம் சென்னை ஒய்எம்சிஏ நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏல கன்னியாகுமரியை சேர்ந்த அமைச்சர் ராஜேஷ்குமார், அவரும் கிறிஸ்தவர் தான், பெயர் ராஜேஷ்குமாராக இருந்தாலும் கிறிஸ்தவர் தான், அவர் கலந்து கொண்ட விழாவில், அந்த பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி, நம்ம தமிழர்களின் வரிப்பணம் 90% அதுல இருந்து நடக்கிற பள்ளி, அந்த பள்ளியில் நடந்த விழாவில் ஆரம்பத்தில் ஒரு மத கிறிஸ்தவ மத பிரேயர், அதன் பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து. இதையும் யாரும் கண்டிக்கல. ஏன்னா திமுக தமிழை போற்றவில்லை, தமிழால் வியாபாரம் செய்தார்கள். அதையே இவங்களும் பண்றாங்க. அதை தாண்டி அதற்கு அடுத்த நாள் 11ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, அதாவது 11ஆம் தேதி பெண்கள் உரிமை தினத்தில் வேட்டிக்கன் கருத்தடையை எதிர்த்து ஒரு தீர்மானம் பல வருடங்கள் முன்னாடி கொண்டு போனது. அதை தொடர்ந்து வருஷம் அன்னைக்கு போடுற மீட்டிங்ல திரு சபாநாயகரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேவையில்லை என்ற குழந்தையை உருவான திசுவை அழிப்பதற்கு உரிமை உண்டு. 20 வாரத்துக்குள்ள தேவையில்லைன்னா டிசைட் பண்ண வேண்டியது என் உரிமைன்னா அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த குடும்பத்துக்கோ உண்டு. அதே போல கற்பழிப்போ அல்லது வேறு விதத்திலோ உருவான குழந்தைகள் இல்ல, உள்ள குழந்தை சில நேரங்களில் அது சரியா வளரலை, இது பிறந்தா நல்லது இல்லைன்னு டாக்டர் ஃபீல் பண்ணாலும் ரைட்ஸ் உண்டு. அடிப்படைவாத அமெரிக்கால கூட ஒரு சில ஸ்டேட்ஸ்கள்ல இது தடை செய்யப்படவில்லை, பெரும்பாலான ஸ்டேட்ல சிக்கல் இருந்தாலும். ஆனா இந்தியா போல முழுமையாக பகுத்தறிவை, அந்த வார்த்தையே தப்பு, முழுமையான மெய்யறிவை உடையவர்கள் அவரவர் சாய்ஸ் அவரவருக்குன்னு சொல்றப்ப இவர் போய் ஒரு மதவாத மீட்டிங்ல அதற்கு ஆதரவாக பேசிட்டு வர்றாரு. இது எல்லாம் சட்ட நடவடிக்கை வருமா சார்? ஏன்னா சபாநாயகரா இருக்காரு, ஒரு ரெஜிஸ்டர்டு எம்எல்ஏ வேற, அவர் இந்த மாதிரி சட்டத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு இடத்துல ஒரு பங்கேற்றாருன்னா அந்த சட்ட சிக்கல் ஏதாவது வருமா? அவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நம்ம நீதிமன்றங்கள் என்ன சொல்லிடுது, he has his right to opinion ஒரு வார்த்தை போயிடும். ஒண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் அட்லீஸ்ட் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். எல்லா பிரிவினரும்
இது மாதிரி செயல்பட, நான் இதே தான் திருப்பி பிஜேபியில இருந்து கூட நேற்று யாரோ சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க கோர்ட்டுக்கு போகாதீங்க சார், தினம் ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்ல 2-4 கேப் மாத்திரம் விடுங்க. இந்த டயத்துல இருந்து இந்த டைம் நடந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்பீக்கர் பேசியதை நீங்க அலோ பண்ணீங்க, உங்க ஆங்கரும் இந்த மாதிரி பேசினாங்க, இதனால் நாங்கள் வழக்கு போட வேண்டும், தொடரக்கூடாது, மீண்டும் இன்னொரு முறை நடந்தால் மன்னிப்பு கோருவோம்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னாலே ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வரும். அதை பார்க்கணும். ஏன்னா சட்டப்படியாக நான் இந்த அர்த்தத்துல சொல்லல, நான் அதுக்கு கொடுக்கல, என்னை அழைத்தார்கள். மதர் தெரசா போய் பட்டியல் ஜாதிக்கு மதம் மாறியவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் எஸ்சின்னு பெனிஃபிட் வேணும்னு நின்றுட்டு, எனக்கு தெரியாது, என்னை கூட்டாங்க, சர்ச்சு சார்பா வந்தேன் அப்படின்னு கடைசியில ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சோ இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. முதல்ல இங்க இவர் பேசியது தமிழில் நீங்க எந்த அளவுக்கு படிச்சாலும் இது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இங்க சிக்கல். பழைய ஏற்பாட்டு முழுமையும் அந்த இறைவனையே, தெய்வ கதாபாத்திரத்தையே பொறாமை மிக்க தேவன் கர்த்தர், இஸ்ரேலின் தேவன் பொறாமை மிக்க தேவன், அவன் நீங்கள் பிற தெய்வங்களை வழிபட்டதால் உங்களுக்கு இத்தனை தண்டனை, இப்படித்தான் இருக்கு. எக்ஸப்டிங் டு அன் எக்ஸ்டென்ட் மேத்யூல இருக்கிற செர்மன் ஆன் த மவுண்டை தாண்டி மீதம் எதிலும் நீங்க பெரிய அளவுல அன்பை பார்க்க முடியாது. செர்மன் ஆன் த மவுண்ட்ல ஒரு கன்னத்தை காட்டினா இன்னொரு கன்னம்னு சொன்ன அதே இயேசு அவரை அடித்த பொழுது ஐயோ என்னையே அடிக்கிறீங்கன்னா இதுல திருப்பி கடைசியில வருது அரஸ்டானப்ப. சோ இது எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் சார், எல்லா மதங்களும் மக்களை ஒழுங்குபடுத்த மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதுல சில மெய்யறிவு கொண்டவர்கள் சிலதை நம்மளை விட அதிகம் உணர்ந்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க தீர்க்கதரிசிகள்னு சொல்லலாம், அல்லது மெய்ஞானிகள்னு சொல்லலாம். ஆனால் என் மதம் மட்டுமே உண்மை, நீ மதம் மாறாட்டி நரகத்துக்கு போவ, விக்கிரகத்தை வழிபட்டா பாவம், வேசித்தனம், இப்படி எல்லாம் பேசுறதே பைத்தியக்காரத்தனத்தின் உச்சக்கட்டம். ஆனால் நீதிமன்றங்கள் ரொம்ப ரொம்ப லீனியண்டா இருக்கு, இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இல்ல, இப்ப ஒரு ஒரு அரசு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மதத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு நடவடிக்கை எல்லாம் இருக்கிற போது மத்த மதக்காரங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இல்ல, இதுல நீங்க இன்னொன்னு சொன்னா இருக்கம்னு சொன்னார் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் கிறிஸ்தவ ஆட்சி போறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம விட்டுட்டு போக வேண்டி இருக்கும், லாங் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1935 இருந்து பல்வேறு முக்கிய நிலங்களை இந்தியா ஃபுல்லா எல்லா சிட்டிஸ்லயும் இருப்பதை பல்வேறு சர்ச்சுகளுக்கு கொடுத்திருக்காங்க. அபிஷியலாக நியூஸ் 18 போன்ற தளங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி போட்டது படியாக கத்தோலிக்க சர்ச்சிடம் இந்தியா முழுக்க இன்னைக்கு லீஸ் ஹோல்டு லேண்டோ அல்லது 99 இயர் லீஸ், 75 இயர் லீஸ், இந்த மாதிரி பெற்ற இடத்தின் மொத்த எக்ஸ்டென்ட் 17.34 லட்சம் கோடி. வக்ஃப் போர்டு 39 லட்சம் ஏக்கர் இருந்ததையே நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானோட லார்ஜர் எக்ஸ்டென்ட், அப்படி இப்படின்னு சில தவறான புரிதலோடு அன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த வக்ஃப் பில் வந்த பொழுது. ஆனால் இவர்கள் 17 கோடி ஏக்கர். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை கீழே கட்டுப்பாட்டு கிட்ட இருக்கிற கோயில்ல 6 லட்சம் ஏக்கர் இருந்தது, அது இன்னைக்கு 3 லட்சம் ஏக்கரா குறைஞ்சிருக்கு. அதுலேயும் கட்டளை நிலங்களை அரசாங்கமே 25,000 கோடி கரூரை தானம் செய்தது. கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கு, வழக்கு இருக்கு. பழனி, மதுரை மீனாட்சி அம்மன், தாடிக்கொம்பு பெருமாள் கோவில்னு மாறி மாறி பல ஃபேக் டாக்குமெண்ட்டுகளாக எடுக்கப்பட்டிருக்குன்னு இப்ப வழக்குகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப சார், கோயிலுக்கு சொந்தமான இடத்தில், கடலூர் தேவநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கத்தோலிக்க சர்ச் ஸ்கூல் இருக்கு. இதை எதிர்த்து வழக்கு போட்டா எனக்கு ஆல்டர்னேட் இடம் கொடு அப்படின்னு 10 வருஷமாக அவர்கள் மாறாம இருக்காங்க. கேட்டால் எனக்கு கரெக்டான லொகேஷன்ல கொடுக்கணும். ஏண்டா நீங்க உங்கள்கிட்ட 17 கோடி ஏக்கர்ல ரஃப்லி 10% ஆஃப் இட் தமிழ்நாட்டில் இருக்கும். அடுத்தது லீஸ், லாங் டேர்ம் லீஸ் கொடுத்தால் 99 வருஷம், 66 இந்த மாதிரிலாம் கொடுத்தால் அந்த கண்டிஷன்ஸை நீங்க மீட் பண்ணணும். உங்களுக்கு விதவை பெண்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிஎஸ்ஐ மதுரை சர்ச்சுக்கு சொந்தமான 5000 கோடி லேண்டை ஒரு பாம்பேயுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு போட்டு இன்னைக்கு ஹைரைஸ் பில்டிங்காக மதுரையில இருக்கு. அதே மாதிரி இது விக்ரமசிங்கபுரம் சொல்லி திருநெல்வேலியில 9 ஏக்கர் லேண்ட்ல கோயில் நிலத்தில் சர்ச்சும் பள்ளியும் இருக்கிறது. இதை எதிர்த்து 13ல எவிக்ஷன் வந்து 24ல பெஞ்ச் சொல்லியும் திருப்பி ஸ்டே வாங்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு இதுவா இன்னும் உங்களுக்கு சொன்னால் ஒரு சின்ன ஷாக்கிங்கா இருக்கும். தாவேகாவுடைய பூந்தமல்லி எம்எல்ஏ
அபிஷியல் பேரு ரமேஷ்குமார். ஆனால் அவரை கிறித்துவ சர்க்கிளில் பிஷப் தினத்தூது ராஜா என்றால் தான் தெரியும். அவருடைய குடும்பம் தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தது. அவருடைய அப்பா பேர் ராஜ்குமார். அதனால் தினத்தூதுன்னு சொல்லிட்டு இவருடைய ஊழியத்தை தினத்தூது பிஷப் ராஜான்னு நடத்துறார். இவங்களுக்கு முக்கியமான பிசினஸ் என்னன்னு சொன்னால், சென்னை ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னால ஒரு பள்ளிக்கூடம், சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம்னு இருந்தது. அதற்கு தமிழக அரசிடமிருந்து பெங்களூர் ஹைவேல 5 ஏக்கரை லீஸுக்கு எடுத்து 2013 வரைக்கும் வாடகை பாக்கி 20.5 கோடி. ஆனால் 23ல அதை ரெக்கவர் பண்றதுக்கு போறாங்க. வாடகையே 13 வரைக்கும் வாடகை பாக்கி 20.5. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னொரு 20 கோடி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. உள்ள போய் சீல் வைக்க போனால் பின்னாடி இன்னொரு 20 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சு அதுலயும் பில்டிங் இருக்கு. அப்ப இந்த 5 ஏக்கருக்கு 30 கோடின்னு வச்சுட்டா 20 ஏக்கருக்கு ஈவன் பின்னாடி லேண்டுன்னு பாதி ரேட்டு போட்டா 60, 4 மடங்கு. ஸோ 120க்கு பதிலாக 60ன்னு போட்டால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொரோனா பீரியட்லயே அந்த இடத்துல கொஞ்சம் பிசினஸ் டல்லானது, நிறைய ஸ்கூல்ஸ் வந்துடுத்துங்க. பூந்தமல்லியை ஒட்டிய வேலப்பஞ்சாவடியில இன்னொரு ஸ்கூலுக்கு அவங்க மாத்திட்டாங்க. இன்னைக்கு 100 கோடி கொடுக்காத அந்த குடும்பம் இன்னைக்கு எம்எல்ஏவாக ஆகியிருக்காங்க. சோ இதுதான் இறக்கமா. அவர் தாவேக்கா எம்எல்ஏ வேற, சரியா? இப்ப இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இது முழுக்க ஒரு இன்னொன்னு, இப்பொழுது மைனாரிட்டிஸ் கமிட்டிக்கு ரெட்பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டா போட்டிருக்காங்க. சார், முதலமைச்சர் கிறிஸ்துவர், சபாநாயகர் கிறிஸ்துவர், நிதியமைச்சர் கிறிஸ்துவர், ஐடி துறை அமைச்சர் ராம்குமார் கிறிஸ்துவர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிறிஸ்துவர். இது தவிர இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பெர்னாண்டோ கிறிஸ்துவர், வன்னியரசு போன்றவர்கள் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள். அமைச்சர்களும் அவங்க தான் சார் மெஜாரிட்டி. இல்ல, அப்படி இருக்கிறப்ப மைனாரிட்டி என்பது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்கள். இப்ப ஜைனர்களை ஏன் போடல? ஏன் ஜெயின போட்டா என்ன? சோ கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா ஆட்சி நீ பண்றப்ப எதற்கு? ஏன்னா அவங்களுக்கு வக்ஃப் போர்டுன்னு தனியா இவங்களுக்கு இருக்கு, முஸ்லிம்களுக்கு. ஆனால் ஜைனர்களை காப்பாற்றுவதற்கு என்ன இருக்கு? சோ இது முழுக்க திட்டமிட்டு, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. ஜோசப் விஜய் ஆட்சியில் கிறிஸ்துவ ஆட்சியை, தமிழகத்தை கிறிஸ்துவ நாடாக மாற்றுவோம்னா அங்கங்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதுன்னு செய்தி வந்தது. ஈவன் ஒரு ஜட்மெண்ட்ல மதுரை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி, ஹைகோர்ட் சொல்லி காட்டு. அதனால சார், இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சன் டென்ஷன் ஆகி பிற்போர்ஷன் தமிழ்ல கிடையாதுன்னு சொன்னாலும் அந்த பான் கிறிஸ்டியன் போன்ற வார்த்தைகள் திட்டமிட்டு சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய கூட்டணியான காங்கிரஸ் போன மாசம் 27, 28 அடுத்த 15 நாள் தினம் 3500 கன அடியாக 3 டிஎம்சி கொடுக்கணும்னதே மழை பெஞ்சும் கொடுக்கல. நேற்றையிலிருந்து 1 டிஎம்சி ஒரு நாள்னு 12,000 கொடுக்கணும்னு சொன்னது. நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு வர்றப்ப இது தற்செயலா நடந்ததா? சுப்ரீம் கோர்ட் முக்கியமான நீதிபதி உடல்நிலை சரியில்லைன்னு 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த 3 டிஎம்சி கொடுன்னு சொன்னப்ப கேஆர்எஸ் உடைய வாட்டர் லெவல் 73 அடி, இன்றைக்கு 110 அடி. சரியா? கபினி அன்னைக்கு 43, இன்னைக்கு 64, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஹைட் 62ல வர்றத ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, ஓவர்ஃப்ளோ இல்ல, கொஞ்சம் அண்டர், பட் ஃபில் அப் பண்ண ஒரு 2 அடி கம்மியா வச்சு ஃபில் அப் பண்றாங்க. இது வரைக்கும் கேஆர்எஸ்ல they have not let a single drop. சோ இதை மறைப்பதற்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அடுத்த வருடம் கர்நாடகாவில் அவங்க ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா கர்நாடகாவுக்கு காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டம் படல. இன்னொன்னு 4 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க சார். அந்த 4 பில்லும் டாய்லெட் பேப்பருக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. எஃப்சிஆர்ஏ தடை பண்ண வேண்டும். நீங்க பண்ண முடியாது. இது வக்ஃப் போர்டை ஏற்று நீங்க பண்ண மாட்டீங்கன்னா, வக்ஃப் போர்டுல கேரளா காங்கிரஸ் அரசு 3 பேர், 2 பேர் கிறிஸ்தவராகவும் இந்துக்களாகவும், ஒருவர் ஷியா கிறிஸ்டினா இருக்கணும். ஆனால் எல்லாரையுமே சுன்னியா போட்டுட்டு இதற்கு பதிலாக மாற்றாக ஒரு அரசு அதிகாரியை போட்டாங்க. ஆனால் அரசு அதிகாரிக்கு எந்த பவரும் கிடையாது. நீங்க இந்த 3 பேர் மாற்று போடுற வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு கேரளா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. த சேம் திங் எக்ஸிஸ்ட் இன் தமிழ்நாடு. அதுல ஒரு ஷியா கிடையாது, இந்துக்கள் இன்னும் சேர்க்கப்படவில்லை. ஸோ மைனாரிட்டினா சட்டவிரோதம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய திறப்பாக இருக்க வேண்டும்.
மக்கள் புரிஞ்சுக்கணும். ஐ மீன் தமிழை சொன்ன பிறகு ஐ திங்க் செபஸ்டியன் சைமன் ஒரு அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்காரு, அவர் பேசியது தவறுன்னு. மற்றபடியாக எந்த அதிமுகவோ திமுகவோ தமிழ்ல அன்பு இல்லை, அமைதி இல்லை, இரக்கம் இல்லைன்னு சொன்னால் சொன்னவருக்கு அறிவில்லைன்னு சொல்லி திட்டத்துக்கு கூட இவங்க பயப்படுறாங்கன்னா கிறிஸ்தவ ஓட்டிற்காக போகிறது. ஸோ தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஸ்டேட்டாக தோத்துட்டு வராங்க. இது எல்லா தமிழர்களையும் சங்கியாக்கும். இதுதான் இதுல வெஸ்ட் பெங்கால்ல ஆகியிருக்கு, திரிபுரால ஆகியிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நீங்க எப்படி இது தமிழ்நாடு ஈவேரா மண்ணுன்னு சொன்னீங்களோ, இது பாங்லா மண்ணு, இங்க இது குஜராத்திகள் உள்ள விடமாட்டார்கள்னு பேசி இந்த முறை கிட்டத்தட்ட அவங்களுடைய சீட்டே தோத்துருக்கிற அளவுக்கு தான் போயிருக்காங்க. அதுவும் முக்கியமான சீட்டுகள். இதனால இது விஜய்க்கும் நடக்கலாம், புரிந்து கொண்டு மாறணும். தமிழை இழிவு செய்துட்டு இன்னைக்கு நேற்றைக்கு வருத்தம் தெரிவித்ததாக ஒரு செய்தி பார்த்தேன், ஆனா எந்த பத்திரிகையிலையும் வரவில்லை. ஸோ கண்டிப்பாக இதை அவர் விஜய் அங்கேயே கண்டிச்சிருக்கணும், அல்லது சட்டசபையில் மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு சார், விஜய் தாவேகாவை பாராட்ட வேண்டும். உங்களுக்கு முழுமையாக இது லைப்ரரியில பண்றாங்க, இல்லைன்னா இது சொன்னதை பார்த்தவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப அதுக்கப்புறம் அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை கோட் பண்ணக்கூடாதும்பாங்க. இப்ப எல்லார்கிட்டையும் வீடியோல இருக்கு, என்னன்னு தெரியல. பட் இது ஒரு பாடமாக தமிழர்கள் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு பண்ணணும் சார். ஏன்னா அவங்கள்ட்ட அத்தனை சொத்துக்களும் அத்தனை பள்ளிகளும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்னதோட முடிச்சிடுறேன் சார். இதுல திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ் சிஎஸ்ஐ, அந்த ஒரு டயோசிஸ்ல பள்ளியிலும் சர்ச்சிலும் பிஷப்புகள் செய்யும் அக்கிரமங்களை எதிர்த்து கிறிஸ்தவர்கள் போட்ட வழக்கு. அதுல பிஷப்புகளை காப்பாற்ற சர்ச்சு ஃபண்டில் இருந்து எடுத்து வக்கீல்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸ் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ். 2014 முதல் 19 வரை 52 கோடி ரூபாய் வக்கீல் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10.5 கோடிக்கு மேல. ஆர்டிஐ தகவல், இது ஜாமக்காரன் பத்திரிகையில எனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுதான் இதே மாதிரி இதுல கோயம்புத்தூர் சிஎஸ்ஐல ஒரு பாதிரியார் என்னுடைய சம்பளத்துல நீங்க பிஎஃப் குடிச்சிருக்கீங்க சார், நீங்களும் அதே மாதிரி போட்டிருக்கணும், எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னா 3 வருஷம் 8 ரிமைண்டர் கொடுத்தப்புறம் 3 வருஷம் முடிஞ்ச பிறகு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 மாச பேலன்ஸோட கொடுத்தாங்க. ஸோ 3 வருஷம் ஊழியர் சம்பளத்துல பியூன்ல ஆரம்பிச்சு டீச்சர் சம்பளத்துல ஆரம்பிச்சு குறைந்தபட்சம் 25 கோடி ஊழல். யாருமே கைது செய்யப்படவில்லை. அதிமுக ஆட்சியில நடந்து திமுக ஆட்சியில் ஒண்ணு நடக்கலன்னா கேஸும் மூவ் ஆகும். ஸோ இந்த திமுக அதிமுக 2 பேருமே, அதாவது கிறிஸ்தவர்கள் தமிழர்களாக இருந்து மதம் மாறிய நமது சகோதரர்கள். கிறிஸ்டியானிட்டி நல்ல மதம், ஆனால் சர்ச்சியானிட்டி இந்தியர்களுக்கு எதிரானது. ஸோ அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் நமது சகோதரர்கள், அவர்கள் தமிழர்களாக இருக்கும் வரை ஏற்றுக்கலாம். ஆனால் சர்ச்சியானிட்டியில போய் எதிர்க்கும் பொழுது சர்ச்சுக்கு கொத்தடிமைகளாக தமிழக அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதுதான் திமுகவும் அதிமுகவும் தமிழ்ல அன்பு இரக்கம் அமைதி இல்லைன்னு சொன்னதை கண்டிக்காமல் இருக்கிறார்கள். ஸோ ஈவன் சு வெங்கடேசன் கூட வாயை திறக்கிறதுக்கு வைக்கப்படுறாருன்னா இவங்க எல்லாம் உப்பு போட்டு சோறு தின்றாங்களான்னு கேட்க வேண்டிதான் இருக்கு. நம்மளே இவ்வளவு கீழே இறங்க வேண்டியிருக்கு. ஆனாலும் அதுதான் நிலைமை. சொல்லுங்க சார். நன்றி சார். இவ்வளவு நேரம் நீங்க உங்க நேரத்தை பயன்பற்றி இப்படி ஒரு உணர்வுபூர்வமான பேச்சு கொடுத்தீங்க. நன்றி. நேர்களே, உங்க கமெண்ட்டை நீங்க உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுபோல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒருமுறை தேவப்பிரியாவை சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம் சார்.